ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 லக்னங்களுக்கு உண்டான பொது பலன்கள். மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாய், அதிதேவதை முருகப்பெருமான், அக்னி, இவங்கெல்லாம் அதிதேவதை. லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி வீடாக கொண்ட மேச லக்னத்தில் ஜனித்த ஒருவர். பொதுவா ஒரு லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சில பலன்கள் மாறும். லக்னத்துல செவ்வாய் இருந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, சூரியன் இருந்தா வேற ஒரு மாதிரி இருப்பாங்க, சந்திரன் இருந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, புதன் இருந்தா புத்திசாலித்தனமா இருப்பாங்க, இப்படிலாம் சொல்லலாம். ஆனா லக்னத்துல எதுவுமே இல்லை பொதுவான பலன் அப்படின்னா மேச லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு லக்னத்துக்கு பலன் உண்டு. இப்போ மேச லக்னத்துக்கு சொல்றோம். லக்னாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால கொஞ்சம் கோபம், வீரம், உஷ்ணம், பேச்சிலேயே கொஞ்சம் அனல் தெரிக்கும். சில பேர் பேச்சே அப்படிதான் இருக்கும், நார்மலாவே அப்படிதான் பேசுவாங்க. என்ன ஒரு கோபமா பேசுற மாதிரி தெரியுதுன்னு தோணும். இப்படிலாம் கிடையாது, மேசம்னா அப்படிதான் இருப்பாங்க. லக்னாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் தீவிரமா இறங்கி படப்படன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. முகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் படர்ந்து, காது மலர்கள் விரிஞ்சு, கண்ணு கொஞ்சம் சின்னதா, புருவத்துல ஒரு புருவம் ஏறி ஒரு புருவம் லேசா இறங்கின மாதிரி இருக்கும். முகத்துல சிறு சிறு காயங்கள் இருக்கும், நெத்தியில சிறு தழும்பு இருக்கும். அந்த மாதிரி முக அமைப்பு இருக்கும். சிறுசா லட்சணமா இருப்பாங்க. மேக்சிமம் இவங்க கொஞ்சம் செந்நிறம் படர்ந்த மாதிரிதான் இருப்பாங்க. கோபக்காரங்கன்னு சொன்னேன். எந்த அளவுக்கு கோபம் வரும்னா எந்த அளவுக்கு கோபம் ஒருத்தருக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு வரும். லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும். லக்னத்தை செவ்வாய் தான் ரொம்ப கோபக்காரங்க தான். ஆனா நினைச்சதை சாதிக்கக்கூடிய பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க. பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக கடுமையா உழைக்கிறவங்க தான் நினைச்ச காரியத்தை செஞ்சு இருக்க வரைக்கும் ஓய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதிதேவதை முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செவ்வாய் அதிபதி கிரகம், அதனால முருகப்பெருமான் தான் இந்த லக்னத்துக்கு அதிதேவதை. இவங்க இயல்பாக பாத்தீங்கன்னா சுபகாரிய பரன் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியம் அப்படின்னாக்க ஒரு நல்ல காரியத்தை கொடுத்தா கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க. தலைவர்கள், தளபதி, போர்படை தளபதி, அரசியல் பாதையில தளபதினு சொல்றாங்களா, அந்த நேம் எல்லாம் உங்களுக்கு தான் ஒத்து வரும். அது விருச்சிகத்துக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி பொதுவான குணங்கள் கொண்டவங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா செய்வாங்க. எடுத்தம் கவுத்தம்லாம் செய்ய மாட்டாங்க, சரியா செஞ்சு பிடிப்பாங்க. நேர்மையான குணம் கொண்டவங்க. இவங்க நம்பி சில பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சா நிம்மதி பெருமூச்சு வரலாம். அந்த மாதிரி குணம் கொண்டவங்க. தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு, வீரபத்ரன் வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, காடு மலைகள் இருக்கக்கூடிய வனதேவதைகள் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். ரிஷபலக்கணம், ரிஷபலக்கத்தின் அதிபதி சுக்கிரன், அதிதேவதை மகாலட்சுமி, பராசக்தி, இவங்களாம் அதிதேவதை. லக்னாதிபதி சுக்கிரனா வரதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. அதே நேரத்தை கொஞ்சம் அந்த மேசத்துக்குண்டான குணங்கள் தாங்கள் கொஞ்சம் இருக்கும். கோபம், டென்ஷன், சில விஷயங்களை யோசனை பண்ணாம பேசிடுவாங்க. அந்த மாதிரி. அதே நேரத்துல கலை அழகு, கவர்ச்சி, செல்வாக்கு, தைரியம், பார்க்கிற பார்வை நேர்த்தியா பார்ப்பாங்க. அப்படி நேருக்கு நேரா பார்ப்பாங்க. கண்கள் நல்ல பெருசா அழகா இருக்கும். பற்கள் நல்ல அழகான பற்களா இருக்கும். நெத்தி நல்லா ஒரு படர்ந்து விரிஞ்ச நெத்தியா இருக்கும். மூக்கு கொஞ்சம் விடைப்பா இருக்கும். உதடுகள் கொஞ்சம் சற்று பெரிய உதடா இருக்கும். சிவந்த மேனீரா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. சிரிக்கும் போது சிலருக்கு கன்னத்தில் குழிவிடும். இது சுக்கரனுடைய ஆதிக்கங்கிறதுனால இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப செல்வாக்கு மிக்கவங்க. ஊர்ல பல பேருக்கு தெரியவங்களா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கை நடுத்தர வயசு 20 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஜாலியான பேர்கள். சினிமா, டிராமா, அப்படி 30-35 தாண்டும் போது குடும்பம், மனைவி, மக்கள் அப்படி வருவாங்க. பெண்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பாங்க. லக்னாதிபதி சுக்கரங்கிறதுனாலேயே கொஞ்சம் செல்வாக்கா வாழ நினைப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க.
துணிமணிகள் அணிமணிகள்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதம் யார்ட்டையும் வச்சுக்க மாட்டாங்க. சரியா கரெக்டா பேசுவாங்க, கரெக்டா இருப்பாங்க. தன்னுடைய காரியத்துல கொஞ்சம் வெடிவாதமா இருந்து ஒரு காரியம் செய்வாங்க. கொஞ்சம் லேட் மூமெண்ட் கொஞ்சம் லேட்டா இருக்கும். பரபரன்னு செயல்படுறது ரொம்ப சிரமம். மூமெண்ட் லேட்டா இருக்கும். ஆனா காரியத்தை கரெக்டா கணக்க செய்யாம டைம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க சோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அகலமா இருக்கும். நல்ல ஆஜான பாகுவா இருப்பாங்க. சொல்வாக்கு ரெண்டுமே அழகா இருக்கும். செல்வாக்குன்னா பண விஷயம் அல்ல, பொதுமக்கள்கிட்ட செல்வாக்கு முதலா இருப்பாங்க. பொதுத்துறையில இருப்பாங்க. உதாரணம் ஒரு ஏஜென்டா இருப்பாரு, ஒரு பேங்கிங் ஏஜென்டா இருப்பாரு, ஒரு மருத்துவ ஏஜென்டா இருப்பாரு. இந்த மாதிரி ஏஜென்ட்டுகளா இருப்பாங்க. மெடிக்கல் ரெப்ஸ் சொல்லலாம். மெடிக்கல் ரெப்ஸ் நல்ல உணவு தயாரிக்கிறதுல செஃப் எல்லாம் நிறைய செஃப் எல்லாம் அந்த லக்னத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். வரவுகள் நிறைய இருக்கும். தன் காரியத்துக்காக மட்டுமே பழகிறவங்கன்னு சொன்னேன். ஆக வரவுல ரொம்ப சரியா தன்னுடைய வேலையை பார்த்துக்குவாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க தெய்வம் மகாலட்சுமி பராசக்தி மகாலட்சுமி வழிபட்டா சிறந்த செல்வாக்கா இருப்பாங்க. பெருமாள் வழிபாடு நல்ல செல்வாக்கு. நந்தீஸ்வரர் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். காவல் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அனுமனை இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமைச்சக்கூடியவங்க. வாழ்க்கை துணையை நல்லா கவனிக்கக்கூடியவங்க. துணையோட அடிக்கடி ஊழல் செய்யறவங்க அவங்க. அதே நேரத்துல ரொம்ப செல்லமாவும் பார்த்துக்குவாங்க. குழந்தைகள் மேல ரொம்ப பற்று பாசம் கொண்டவங்க. குழந்தைங்க மேல ரொம்ப பற்று பாசம். பெண் குழந்தைகளை ரொம்ப விரும்புவாங்க. ஒரு பெண்ணாவது வேணுமேன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு சரியா கவனிச்சுக்குவாங்க. மனைவி மேல ரொம்ப பாசம் உள்ளவங்க. குடும்பத்து மேல பற்று உள்ளவங்க. தாயார் தகப்பன்மார் மேல நல்ல மரியாதை உள்ளவங்க இருப்பாங்க. இவங்க வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் அனுமன் வழிபாடும் சிறப்பித்த. மிதுனம் அப்படிங்கிறப்ப அதிபதி புதன், அதிதேவதை பெருமாள் சிவன். ஏன் பெருமாள் சிவன் அப்படின்னா, பெருமாள் பெண் உரு எடுக்கக்கூடியவர், சிவபெருமாள் ஆணாவே இருக்கிறவர். இந்த ரெண்டும் கலந்ததுதான் மிதுனம். ஆக்சுவலா மைதுனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசி. ஆக ஆண் பெண் கலந்த ராசி. பெண்ணா இருந்தால் ஆணாகவும் ஆணா இருந்தால் பெண்ணாகவும் தோற்றளிக்கக்கூடியவங்க. இரட்டைப்படை ராசி, இரட்டைப்படை குணங்கள் எல்லாம் இருக்கும். நல்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. மேக்சிமம் இந்த லக்னத்தை பிறந்தவங்க மீசை எடுத்துட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கு. இந்த லக்னம் அப்படின்னாவே மேக்சிமம் மெடிக்கல் ரெப்ஸ். இந்த லக்னம் ரெப்பெல்லாம் பெரிய பெரிய தொழில் ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய ரெப்பு பூரா பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துலாம் பிறந்திருப்பாங்க. இல்லாட்டி தனஸ்தானம் 2வது வீடு, ரிஷபத்துக்கு 2வது வீடு மிதுனம் அப்படி வந்தாலும் இங்க அப்படித்தான் இருப்பாங்க. தோற்றம் ஆணா இருந்தாலும் முகத்துல மீசை இல்லாம தோற்றம் அளிக்கக்கூடியவங்க. மிதுனம் எப்போதுமே ஆளுமைத்தன்மை அதிகமா உடையது. ரொம்ப புத்திசாலிங்க, வெகு புத்திசாலிங்க. புத்தி கூர்மையாலேயே தன்னுடைய எல்லா விதமான வளர்ச்சியும் கொண்டு வந்துருவாங்க. தொழில், வியாபாரம், வருமானம், பங்கு சந்தை இதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல லான்ச் ஆகிறவங்க, நல்ல ரீச் ஆவாங்க. மெடிக்கல் துறை இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மருத்துவத்துறை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல டாக்டர், என்ஜினியர், வக்கீல்கள் இந்த தொழில இருப்பாங்க. நிறைய புரோக்கர்ஸ், நல்ல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 40 லட்சம் 50 லட்சம் இருக்கக்கூடிய புரோக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் லக்னம் பிறந்தவங்க இருப்பாங்க. அப்போ லக்னாதிபதி புதனாகிறதுனால வருமானத்தை பெருக்கக்கூடிய கூர்மையான அறிவு உங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு லக்னத்துல பிறந்துட்டோம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அவங்ககிட்ட போய் கத்துக்கலாம். இவங்ககிட்ட போய் கத்துக்கலாம். ஆனா எதையும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ரகசியங்களை வெளில சொல்லாத ஒரு குணம் உள்ளவங்க. அதிதேவதை புதன் அப்படிங்கிறதுனாலையும்
2ஆம் இடம் சந்திரனுடைய வீடுங்கிறதுனாலையும் தினசரி வருமானம் பார்த்துருவாங்க. தினசரி தொழில் பூரா அவங்களுக்கு ஒத்து வரும். காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனாங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கடுமையான உழைக்கிறவங்க தினசரி வருமானத்தை பிரிக்கக்கூடிய தன்மையுடையவங்க. தினசரி தொழில் காய்கறி, அப்புறம் ஹோட்டல் தொழில், டீ கடை, அதே நேரத்தில் இறைச்சி கடை, இந்த மாதிரி தினசரி வருமானம் வரக்கூடிய அன்றன்று தயாரித்து அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருள்லாம் இவங்க மொத்தமாவோ சில்லறையாவோ வியாபாரம் பண்ணி பண வருமானத்தை பெருக்குவாங்க. மனைவி மேல தனிப்பட்ட பாசம் உடையவங்க. மனைவி சொன்னா ஒரு கோடு கிழிச்சா தாண்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தனிப்பட்ட பாசம் உள்ளவங்க. மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது முதல் லக்னக்காரர்களுக்கு மயக்கம் ஒத்து வரும். வழிபாடு பாத்தீங்கன்னாக்கா பராசக்தி வழிபாடு, பெருமாள் வழிபாடு. பெருமாள்னா நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா வருவாங்க. அதிகபட்சம் மிதுன லக்னக்காரங்க பாத்தீங்கன்னா பெருமாள் திருப்பதி பெருமாளை தெய்வமாவோ குலதெய்வமாவோ வழிபட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் கிரகங்கள் உங்களை ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. சனியாகட்டும் இல்ல குருவாகட்டும் பாதிக்கிறதில்ல. செவ்வாய் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுப்பாரு. அப்படியே மற்றபடி நெடிவு சொல்லி தெரிஞ்சவங்க எப்படி நேக்கா போய் நேக்கா வெளியில வர்றது தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு சிக்கலையும் ரொம்ப சீக்கிரமா வியூகத்தோட பத்ம யோகத்தோட உடச்சி வெளில நல்லா வாழ தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை. மேக்சிமம் பெருமாளை வழிபட்டு வந்தாலும் சிறப்பான ஒரு வழிபாடா இருக்கும். கடகராசி லக்னமா கொண்டவங்க. அதிதேவதை சந்திரன். தெய்வம் பாத்தீங்கன்னா பராசக்தி, மாரியம்மன், காளியம்மன். இந்த தண்ணி சம்பந்தமா தெய்வங்கள் பூரா, குளக்கரை ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் பூரா இந்த அம்சம். அகிலாண்டேஸ்வரி அப்படின்னாக்கா இந்த கடகலகனுக்கு ஒத்து வரும். மேல்வருத்தூர் ஆதிபராசக்தினா அந்த கடகலகனுக்கு ஒத்து வரும். மேக்சிமம் வழிபாட்டு முறையில இவங்க பெண் தெய்வத்தை வழிபட்டதான் சிறப்பா இருப்பாங்க. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க, மனோதிடம் மிக்கவர்களா இருப்பாங்க. உரிமை போராட்டத்துல இவங்களை மிஞ்சிக்க ஆள் கிடையாது. பயணம் எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, சலிக்காம பயணம் பண்ணுவாங்க. தொழில் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. தினசரி காலைல எழுந்திரிச்சு வண்டியில ஒரு பொருளை வச்சுட்டு அப்படி போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பயணம் தான். இல்லைன்னா வண்டி வாகனங்கள், காரு, லாரி, வேனு, இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க இருப்பாங்க. ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. நேர்த்தியான பல்லு சீர்த்தாங்கன்னா லேசா கொஞ்சம் முற்பற்கள்ல லேசா கொஞ்சம் தந்து விடும். அந்த மாதிரி இருப்பாங்க. கண்கள் பெருசா அழகா இருக்கும் உங்களுக்கு. அழகான கண்கள் இருங்க. நீளமான நாசி உள்ளவங்க. மூக்கு நீளமா இருக்கும். உதடுகள் லட்சணமா இருக்கும். கீழே ரெட்டப்பிளவா இருக்கிற மாதிரி இருக்கும். லேசா ஒரு மாதிரி போடு விழுந்திருக்கும். நல்லா லட்சணமா இருப்பாங்க. காதுகள் ரொம்ப பெரிய காதுகளா, நெற்றியும் பெரிய நெற்றியா இருக்கும். ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. சௌகரியமா வாழக்கூடியவங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கக்கூடியவங்க. ஒரு சிலர் இருக்காது. நான் சொல்றது பொதுவான பலன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கவங்க இந்த கடகலகனக்காரங்க. முன்னுக்கு பின் முரணாலாம் பேசவே மாட்டாங்க. எடுத்தன் கொத்தன் பேச மாட்டாங்க. கொஞ்சம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, மனசாட்சி கட்டுப்பட்டவங்க. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடியவங்க அந்த கடகலகனக்காரங்க. யோகியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர் சில லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த சில குணங்கள் இருக்கும் ஒழிய ரொம்ப சிறப்பான குணம் படைத்தவங்க. தாயார் மேல ரொம்ப பக்தி உள்ளவங்க. தாயார் அப்படின்னா அவங்க மேல ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்க. எதா இருந்தாலும் சரியா அம்மா அப்படின்னா, அம்மாவுக்கு அப்படின்னா உடனே நிற்பாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இரட்டை குணம் உள்ளவங்களா இருப்பாங்க உடன் பிறந்தவங்க. அதனால உடன்பிறப்புகளோட பெரிய ஒரு நெருக்கம் இருக்காது உங்களுக்கு. தாயார்கிட்டையும் தகப்பனார்கிட்ட இருக்கக்கூடிய பாசம் அங்க இருக்காது. தனக்கு பிறந்த குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. மனைவி மேல கொஞ்சம் பட்டம் இருக்கும். அதே நேரத்தில் மனைவி ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. மனைவிக்கு எந்த விதமான துரோகம் பெருசா பண்ண மாட்டாங்க. மனைவி சொன்னா கேட்டுக்குவாங்க. புத்தி, தெளிவான புத்தி, தெளிவான சிந்தனை, தெளிவான அறிவு,
தெளிவான ஞானம் எல்லாம் இருக்கும். தொழில் வந்து பாத்தீங்கன்னாக்க நிலங்கள், மண்ணு, நெருப்பு, கல்லு இந்த மாதிரி தொழிலா இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட தொழிலும் இருக்கும். அது உஷ்ண சம்பந்தப்பட்ட தொழிலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க, கடினமான உழைப்பாளிகள், அவங்க உழைப்புக்கு ரொம்ப பேர் போனவங்க கடகடக்காரங்க. ரொம்ப சீக்கிரம் சம்பாதிச்சு ரொம்ப சீக்கிரம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகம். வழிபாடுன்னு பாத்தீங்கன்னாக்க சிவன், பிரம்மாவுடைய வழிபாடு. சிவனையும் பிரம்மாவையும் வழிபாடலாம். அம்பாள் வழிபாடு சிறப்பை தரும். மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு சிறப்பை தரும். சிம்ம லக்னத்தின் அதிதேவதை வந்து பாத்தீங்கன்னாக்க சிவபெருமான் தான். அதிபதி சூரியன். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப வீரமானவங்க, விதைகள், தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவங்க. ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கிராமமா 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேருக்கு தாமல் ஏற்றும். அந்த 10 பேரை வச்சுட்டு அந்த கிராமத்தையே வளர்ச்சி போடக்கூடிய ஒரு நிர்வாக திறமை இருக்கும். உதாரணம், ஒரு நார்மலான கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வளரக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க, ஓங்கி பேசக்கூடியவங்க, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க, பல பேர்கிட்ட ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க, புத்திசாலிங்க, விவேகமா பேசக்கூடியவங்க. பேச்சுல ஒரு விவேகம் இருக்கும். எதிர்த்து நின்று யாரும் ஜெயிக்க முடியாது. தனியாலாம் போய் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. நியாயமா இருந்தா அது கட்டுப்படுவாங்க. நியாயம் இல்லைன்னா கொஞ்சம் கூட கட்டுப்பட்டு போக மாட்டாங்க. அதே நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா கோபம், எல்லை இல்லாத கோபம் வரும். காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னா நாட்டுக்கு ராஜா சிம்மராசியில பிறந்தவங்க. பெரும்பாலும் அரசியல்ல வந்து சிம்மராசியில பிறந்தவங்க தான் நல்ல ஒரு கோலோச்சி இருப்பாங்க. ஆக மன்னர்கள் காலத்துல இந்த சிம்மராசியில பிறந்தவங்க அதிகமா மன்னர்களா இருந்திருக்காங்க. சிம்மராசி, சிம்மலகம். ஆக அதிபதி சூரியன்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல சுக்கரன்கிறதுனாலையும் தொழில் வந்து ரொம்ப சிறப்பா செய்யக்கூடியவங்க. ரொம்ப சிறப்பு அப்படின்னாக்கா ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல உட்காந்து 10 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. அந்த 10 பேர் சொல்றதை கேட்டு சரியா அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வேலையாயிரும். அது சாதாரண குடும்பத்துல இருந்து பெரிய லெவல் தொழில் செய்யற வரைக்கும் இவங்க ஆதிக்கம் மேலோங்கிதான் இருக்கும். எச்சரிக்கை மனப்பான்மை உள்ளவங்க. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் ஏமாற மாட்டாங்க. தேவையில்லாம யாரையும் சீண்ட மாட்டாங்க. தன்னை சீன்னா இவங்க திருப்பி சீண்டுவாங்க. அந்த மாதிரி குணம் உள்ளவங்க. மனைவி எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதிகபட்சம் 1 அல்ல 2 மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கவங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடம் வந்து சனியுடைய வீடு கும்பம்ங்கிறதுனால 6, 7 சனிங்கிறதுனால 1, 2 மனைவிகள் இருக்கலாம். அந்த மாதிரி 2 திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் திருமண வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ஈடுபாடு கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த மரியாதை வீட்டுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் இருக்காது. மனைவி கோபக்காரங்களா வர்றாங்களோ இல்லையா, இவருடைய கோபமே வந்து அந்த தேவையில்லாத சில சிக்கலை உருவாகும். குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதிகபட்ச குழந்தைங்க 2 தான் இருக்காது. அது மாதிரி இருக்காது. 2 பொண்ணோ இல்ல 2 பசங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். வாக்காதிபதி புதன்கிறதுனால ரொம்ப நல்லா தெளிவா பேசுவாங்க. ஜனாதிபதி அவருங்கிறதுனால நல்ல வருமானம் இருக்கும். நல்ல வருமானம் ஈட்டிடுவாங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50க்குள்ள வந்து செட்டில் ஆயிடுவாங்க மேக்சிமம். 10ஆம் இடம் வந்து சுக்கரனுடைய துணிமணிகள், ஜவுளி தொழில், இல்ல அரசியல், சினிமா, டிராமா, மீடியா, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப அதிக ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதை பத்தி சிந்திச்சு அதுக்குண்டான புதுசா ஏதாவது செய்யக்கூடியவங்க. புதுமை விரும்பிகளா இருப்பாங்க. நல்ல நியாயமா இருந்துக்குவாங்க. நேர்மையா இருப்பாங்க. வழிபாடு பாத்தீங்கன்னாக்க பெருமாள், அனுமன் வழிபாடு, சிம்ம முகம் உள்ள தேவதை வழிபாடு ரொம்ப சிறப்பா தரும். கன்னி லக்னம் அதிபதி புதன், அதிதேவதை பெருமாள். பெருமாள் சொல்லலாம்,
பெண் தேவதையான பாலாம்பிகா சொல்லலாம், லலிதாம்பிகா சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அடுக்கிட்டே போகலாம். ரொம்ப புத்திசாலிங்க. புத்தி அப்படின்னாக்க கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், 1வது படிச்சா போதும். அந்த 1வது படிச்சது அதை வச்சு அந்த படிப்பு வச்சுக்கிட்டு ஒரு 10வது படிச்சவன் அந்த அளவுக்கு பேசுவான், அந்த அளவுக்கு பேசுவான். ஒரு 5வது படிச்சாங்கன்னாக்கா +2 படிச்ச மாதிரி பேசுவாங்க. ஒரு 10th பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சவங்க மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அப்படின்னு ஒரு கத்து கொடுத்தீங்கன்னா அக்கா வரைக்கும் அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி குணம் உள்ளவங்க, அறிவாற்றல் உள்ளவங்க. எதை ஒன்றையும் சீர்தூக்கி பார்த்து நேர்த்தியா இது இப்படித்தான் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. அந்த 10 பேர் பேசினத இவர் ஒரு தனி தொகுப்பா எடுத்து இவர் தனி புஸ்தகமே போட்டுருவார். அந்த மாதிரி அறிவு கூர்மை, புத்தி கூர்மை உள்ளவங்க, தெளிவான சிந்தனை உள்ளவங்க. அவ்வளவு சீக்கிரம் எதை குழம்ப மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் எதை சிக்கவும் மாட்டாங்க. அநியாயமா இப்போ ஒரு விஷயத்துல சிக்கிறது அப்படிங்கறதுலாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இவங்க விரும்பாம எதுவுமே நடக்காது. ஒரு சின்ன தப்பு நடந்தாலுமே அது அங்க விரும்பிதான் அது நடக்கும், நடக்காது. அந்த மாதிரி குணம் உள்ளவங்க அந்த கன்னியாளர்கள். மனைவி மக்கள் மேல கொஞ்சம் பாசம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா திருமண வாழ்க்கை மேக்சிமம் அவங்களுக்கு சோதிக்காது. அப்படி இன்னும் பெரிய ஒரு இதா இருக்க ஈடுபாடு இருக்காது. ஏன்னு கேட்டா 7ஆம் இடத்திற்பதி குருங்கிறதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. முதல் லக்னம் வேற, கன்னியா லக்னம் வேற. இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் மீனம்ங்கிறதுனாலையும் 7ஆம் இடத்துக்கு 2வது செவ்வாயோட வீடுங்கிறதுனாலையும் குடும்பத்தின் மேல கொஞ்சம் பாசம் பத்து கம்மியா இருக்கும். பிற்காலத்துக்கு வளர்த்துக்குவாங்க. ஒரு 60 வயசு 70 வயசுல கொஞ்சம் வளர்த்துக்குவாங்க. ஏன்னா பிற்கால யோகம் உள்ள லக்னம் அது. என்னதான் ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு இளமை காலங்கள்ல ஒரு பெரிய ஒரு இது இருக்காது. பிற்காலத்துல ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல கொஞ்சம் யோகம் உள்ளவங்க, அப்படி வாழக்கூடியவங்க, புத்திசாலிங்க, தெளிவாக செஞ்சிருக்காங்க. ஜனாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறனாலையும் கொஞ்சம் அறிவா தெளிவா பேசுவாங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சிருவாங்க. உட்கார்ந்துல இருந்து சம்பாதிக்கிறதான். கடுமையான உழைப்புலாம் அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு ஏர் பிடிச்சோம், ஒரு உழுறோம், இல்ல ஒரு மூட்டை தூக்கணும், இப்படிலாம் இருக்காது. இருக்கலாம், சில பேர் இருப்பாங்க. ஆனா 90% 99% இவங்க உழைப்பு விரும்ப மாட்டாங்க. சும்மா அப்படியே கையில ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. குறைஞ்சபட்சம் அதிக உழைப்பு மெக்கானிக்கா இருப்பாங்க. அந்த அறிவு இருக்கும். ஒரு பைக் மெக்கானிக்கோ, இல்ல ஒரு செல்போன் மெக்கானிக்கோ, ஒரு டிவி மெக்கானிக்கோ அப்படி இருப்பாங்களே ஒழிய பெரிய உழைப்பு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு பெரிய கடையை வச்சு கொடுத்து பாருன்னா உட்காந்து பார்த்துக்குவாங்க ஒழிய அதை உழைக்க மாட்டாங்க. நல்ல அறிவாளிக, புத்திசாலின்னு சொல்ற மாதிரி குழந்தைங்க மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும். குழந்தைங்க மேல பாசம் கொஞ்சம் ரொம்ப பெரிய லெவல்ல இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும். இவங்களுடைய குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. இவங்க விரும்பாதே இருப்பாங்க. குழந்தைங்க அம்மா மாதிரி எப்படி சொல்றதோட அப்பா மாதிரி இருப்பாங்க, தாத்தா மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பூர்வீக சொத்து மேக்சிமம் உங்களுக்கு இருக்காது. பூர்வீக சொத்து அமையாது. மற்றதெல்லாம் எல்லாம் தெளிவா இருக்கும். வியாபாரிங்க, பெரிய லெவல்ல தொழில் செய்யறவங்க இவங்களாதான் இருப்பாங்க. உழைப்பு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? பங்கு சந்தை ரொம்ப ஈடுபடுவாங்க. தங்கம், வெள்ளி, நகை வியாபாரிகள் இவங்களாதான் இருப்பாங்க. கற்கள், நவரத்ன கற்கள் வியாபாரிங்க இவங்களா இருப்பாங்க. ஒரு 2000 ரூபாய் ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எப்படி 5000 மாத்துறதுங்கிற அந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்க. அதனால அந்த மாதிரி தொழிலாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்லா வருவாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க தாயார் மேல தனி பாசம் உள்ளவங்க. தகப்பனார் மேல பெரிய ஈடுபாடு இருக்காது, தாயார் மேல தனி பாசம் இருக்கும். ஒரு சிலர் தாய் தகப்பனை நல்லா மதிப்பாங்க. பெரியவங்க மேல பக்தி ஜாஸ்தியா இருக்கும். அதாவது தன்னோட வயசு மூத்தவங்க
பெரியவங்க மேல பக்தி ஜாஸ்தியா இருக்கும். ஆன்மீகம் வந்து ரொம்ப சிறப்பா வரும். உங்களுக்கு சிறந்த ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. தெய்வபக்தி ஜாஸ்தியா இருக்கும். உதாரணம் வந்து ஒரு பெருமாளையோ ஒரு சிவனையோ ரொம்ப விரும்பி வெளியிடுவாங்க. அவங்க மேல தனி பற்று வச்சிருப்பாங்க. தெய்வபக்தி ஜாஸ்தியா இருக்கும். தெய்வபக்தி ஜாஸ்தியா இருக்கும். தொழில் இப்படித்தான், வருமானம் எப்படி வேணாலும் பார்த்துருவாங்க. தொழில் எப்படி வேணாலும் வளர்த்துக்குவாங்க. நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. நல்ல துணிமணிகள், ஆடை ஆபரணம் நல்லா நீட்டா, எப்ப பார்த்தாலும் நீட்டா இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபட்டு வந்தா சிறப்பான வாழ்க்கை இருக்கும். பாலாம்பியா வழிபடுறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன், அதிதேவதை வந்து மகாகாளி மகாலி. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அதிபதிங்கிறதுனால ரொம்ப நீட்டா இருப்பாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. தனிப்பட்ட பாசம் தாயார் மேல வச்சிருப்பாங்க. தாயாருக்கு ஒரு தனி இடம் கொடுப்பாங்க. தாயே துணை அப்படின்னு எழுதக்கூடியவங்க. தாய் மேல தனி பாசம் இருக்கும். துலா ராசியும் சரி, துலா லக்னம். தகப்பனார் மேல தனிப்பட்டு வச்சிருப்பாங்க. தெய்வபக்தி ஜாஸ்தியா இருக்கிறவங்க, உழைப்பாளிகள், கடினமா உழைக்கிறவங்க, தூரதேச பிரயாணம், எந்த ஊர்ல வேணாலும் போய் வசிப்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. பொதுவான குணங்கள் சொல்லும் போது இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நல்லா செலவு பண்ணக்கூடியவங்க. சம்பாத்தியம் வந்து எவ்வளவு சம்பாதிச்சா நல்லா செலவு பண்ணுவாங்க. மிச்சம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க. நல்லா துணிமணி போடுவாங்க. நல்லா ஆடை ஆபரணம் நல்லா போடுவாங்க. விரும்பின மாதிரியே வந்து திருமணம் செய்யக்கூடியவங்க. அவங்க காதல் திருமணம் அப்படின்னு போவாங்க. துலா ராசியும் சரி, துலா லக்னம் சரி, காதல் திருமணம் கொஞ்சம் பண்ணக்கூடியவங்க. பெண்கள் மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்கம்பகத்துல ஒரு பெண்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஒண்ணு ஓடி போய் வாங்கிட்டு கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வியாபாரிங்க, மிகப்பெரிய வியாபாரம். துலா அப்படிங்கிறதுனால நல்ல கடை வீதியில வந்து மிகப்பெரிய ஜவுளி கடை, மிகப்பெரிய நேம், இந்த 3 எழுத்துல பேர் வச்சுக்கிறது, நேம் வச்சுக்கிறது. எஸ்எஸ்கே, ஜிஎஸ்கே, இந்த மாதிரிலாம் நேம் வச்சுக்கிறது. 4 எழுத்துல பேர் வச்சுக்கிறது. எஸ்கேன்னு பேர் வச்சுக்கிறது, எஸ்பிஎல்பின்னு பேர் வச்சுக்கிறது. இந்த மாதிரி நல்ல அறிவாளிங்க, பட்டதாரிகளா இருப்பாங்க. நல்லா படிச்சு பட்டம் வாங்கி ரொம்ப சிறப்பான செயல்பாடு உள்ளவங்க. பிஹெச்டி விரும்பி பண்ணுவாங்க. பிஹெச்டி நல்லா விரும்பி பண்ணுவாங்க. என்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, வக்கீல், இவங்கெல்லாம் வந்து துலா லக்னம் போறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தாத்தா மேல தனி பாசம் இருக்கும். அப்பாவோட அப்பா மேல தனி பாசம் இருக்கும். அம்மாவோட அம்மா மேலேயும் தனியா பாசம் வச்சிருப்பாங்க. தாத்தா பாட்டி, இந்த தாத்தா அந்த பாட்டி எப்படி பாசம் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல மேக்சிமம் வளருவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பாட்டி வீட்டுல வளர்றது அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு உண்டான இயல்பு. பெற்றவங்க எங்க இருந்தாலும் பாட்டி வீட்டுல விட்டு வளர்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி வளருவாங்க. பாட்டி மேல ஜாஸ்தியான பாசம் இருக்கும். சிறு வயசுல கல்வி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வயசா நல்லா படிச்சு நல்லா தேர்ந்த அறிவோட நல்ல நாலேஜோட வந்துருவாங்க. தொழில் வந்து வியாபாரம் விரும்பி செய்வாங்க. சினிமா துறையில இருப்பாங்க. சினிமா துறை, அரசியல் துறை ரொம்ப சிறப்பா இருக்கும். பக்தி மார்க்கத்திலையும் அவங்களை மிஞ்சிக்கு ஆள் கிடையாது. பக்தி மார்க்கத்திலையும் மிஞ்சிக்கு ஆள் கிடையாது. முருகப்பெருமான விரும்பி வளர்ப்பாங்க. முருகப்பெருமான் மேல தனி பிரியம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருப்பாங்க. மனைவி மக்கள் மேல நல்ல பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. மேக்சிமம் வந்து நான் சொன்ன மாதிரி காதல் திருமணம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு 40-50 வயசுக்கு மேல வந்து மனைவி மேல சிறு சிறு கோபம் அவங்களால கொஞ்சம் சில பிரிவினைகள் ஏற்பட்டு விலகும். நல்ல வாழ்க்கை இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி நல்லா தொழில் செய்வாங்க. நல்ல வாழ்க்கை இருக்கும். இவங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் சிறப்பை தரும். விருச்சிக லக்னம், இவங்களுக்கும் மேச லக்னம் மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய். மேசத்துடைய குணம் வேறு, விருச்சிகத்துடைய குணம் வேறு. மேசம் ஆண் லக்னம், விருச்சிகம் பெண் லக்னம். சும்மா நொன்னு பேசக்கூடியவங்க. கோபம் வரும், பட்டுன்னு கோபம் வந்துடும், சட்டுன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க.
சாட்டையில் அடித்த மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. சட்டார்னு சொல்லும்போது சட்டார்னு நமக்கு வலிக்கும், அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா நல்ல குணம் உள்ள உங்ககிட்ட நல்லா ஓடி ஓடி உதவக்கூடியவங்க. மனோநிலை பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் தெளிவா இருக்காது. அதே நேரத்துல நல்ல குணங்கள்லாம் உண்டு. ஒரு தாய்க்கு உண்டான குணம் இருக்கும் உங்ககிட்ட, ஒரு அம்மாவுக்கு உண்டான குணம் இருக்கும். பொதுவான குணம்னு பார்க்கும்போது ஓடி உதவக்கூடியவங்க, ஹெல்பிங் மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது அதிகமா இருக்கிறவங்க. கோபம் மட்டும் கொஞ்சம் சுருக்கிட்டாங்கன்னா சிறப்பான வாழ்க்கை இருக்கும் உங்ககிட்ட. எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க, ஒரு 40-50 செட்டில் ஆயிடுவாங்க. உபதேச தொழில், வக்கீல் தொழில், நிர்வாக தொழில் எதா இருந்தாலும் சிறப்பா இருக்கும். உபதேச தொழில்னா ஆசிரியர், ப்ரொஃபசர், சாதாரண கிளாஸ் டீச்சர்ல இருந்து ப்ரொஃபசர் வரைக்கும் சொல்லலாம். சாதாரண வக்கீல்ல இருந்து ஜட்ஜ் வரைக்கும் சொல்லலாம். சாதாரண ஒரு உதவியாளர்ல இருந்து ஒரு பெரிய ஆபீசர் இது வரைக்கும் சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர், சிறந்த நிர்வாக திறமையுள்ளவங்க. எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும், வருமானம் கொஞ்சம் அதிகமா இருந்தா பரவாயில்ல, இதோட சிறப்பா இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க. அந்த நிலைமையை சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க. நல்ல குழந்தைகள், அறிவாளியான குழந்தைகள் பிறக்கும் உங்களுக்கு. சிறு வயசுல சொல் பேசி கேட்கலைன்னா கூட சிறந்த அறிவாளி, புத்திசாலியான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ளவங்க. நல்ல தாயார், நல்ல தகப்பன், சொல்வாக்கும் செல்வாக்கும் உள்ள லக்னம் இது. பாத்தீங்கன்னா கண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும், பற்கள் நல்லா இருக்கும், லட்சணமா இருக்கும், கண்கள் அழகா இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இப்படி தூக்கி சீவுவாங்க, சீவு தூக்கி சீவுவாங்க. காதுகள்ல உங்களுக்கு சில பேருக்கு முடி இருக்கும், காதுகள்ல லேசா முடி இருக்கும். நெஞ்சுரம் மிக்கவர்கள், தெய்வீக ஆற்றல் மிக்கவங்க, முருகப்பெருமானுடைய இஷ்ட குழந்தைங்க அவங்க, முருகப்பெருமானுடைய குழந்தைங்க அவங்க. அதனால தெய்வீக ஆற்றல் அதிகமா இயற்கையிலே இருக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் மிக்கவங்க, தாயார் மேல கொஞ்சம் பற்று உள்ளவங்க, தகப்பனார் மேல பாசம் உள்ளவங்க. மனைவின்னு பாத்தீங்கன்னாக்க மனைவி சொல்றது கேட்கணும், கேட்டாங்கன்னா சிறப்பான வாழ்க்கை இருக்கும். மனைவி சொல்றது கேட்டாங்கன்னா சிறப்பான வாழ்க்கை இருக்கும். எதிர்பார்த்த ஒரு வருமானம் கிடைக்கும். நல்ல வீடு வாசல் வசதி உள்ளவங்க, எல்லா வசதியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு 30 வயசுல காருகள்லாம் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க, சொந்தமான காரு, நல்ல வீடு, நல்ல வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் இருக்கும் உங்ககிட்ட. இந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது, அத்தனை வச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன நுணுக்கமான தொழிலாம் கற்று வச்சிருப்பாங்க. தான் வேற தொழில் செஞ்சாலும் நுணுக்கமான தொழிலாம் கற்று வச்சிருப்பாங்க. உதாரணம் ஒரு டிவி கெட்டு போச்சா உடனே கட்டி சரி பண்றது, வீட்டுல ஏதாவது எலக்ட்ரீஷியன் ப்ராப்ளம் அவங்களே சரி பண்ணிடுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா கற்று வச்சிருப்பாங்க. கோவில் நிர்வாகம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சா அந்த கோவில் சிறப்பா வரும். ஒரு கோவில்ல அன்னதானம் போடணும், இது திருவிழா நடத்தணும், இந்த மாதிரி எல்லாம் ஒப்படைச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பா செஞ்சு வைப்பாங்க. இதுல ஒரு நாடகம் போடணும், சிறப்பா செய்வாங்க. தொழில் பாத்தீங்கன்னாக்க உபதேச தொழில் சொல்லியிருக்கிறேன். எலக்ட்ரிக்கல் தொழில், எலக்ட்ரிக்கல் பொருள்ல வருமானம் பார்க்கறது. ஒரு எலக்ட்ரிக் கடை வைக்கிறது, சாதாரணமா ஒரு எலக்ட்ரிக்கல்ல ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் ட்ரெயின் என்ஜினியரா இருப்பாங்க, ட்ரெயின்ல என்ஜினியர் வேலை இருப்பாங்க, என்ஜின் டிரைவரா இருப்பாங்க. இந்த அக்வா கடை, இந்த மீன் வியாபாரம், அப்புறம் இந்த பெட்ஸ் அனிமல்ஸ் விற்கிறது, இதெல்லாம் இவங்க விரும்பி செய்வாங்க. அது மேல கொஞ்சம் நாட்டம் இருக்கும் உங்களுக்கு. சிறப்பான தொழில், முருகப்பெருமான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும். தனுசு லக்னாதிபதி குரு, அதிதேவதை சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி. இவங்களுக்கு பிறக்கும் போதே ஒரு தெய்வீக ஆற்றலோட பிறக்கவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை
பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்று இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ தெய்வம் வந்து வழிகாட்டும், நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு. இது வந்து உன்னுடைய குழந்தை இல்லை என்னுடைய குழந்தைன்னு சொல்லும். அந்த மாதிரி லக்னம் உங்களுடைய. ஆக தெய்வ குழந்தைகளா பிறந்து கிட்டத்தட்ட தெய்வீகத்தன்மையோட வாழ்றோம். ஆனாலும் பற்று பாசம், சொத்து மேல் நாட்டம், சுக மேல் நாட்டம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு 40-50 வயசு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த தெய்வீக ஆற்றல்லாம் வந்து வளர்ந்து கை கொடுக்கும். அது வரைக்கும் எப்படி வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்துருவாங்க. எப்படி வருமானம் பார்க்கணும் உள்ள வருமானம் பார்த்துருவாங்க. வருமானத்துல வந்து குறையில்லாத ஒரு லக்னம் தனுசு லக்னம். பெருசாதான் கணக்கு போடுவான், சின்னதாக கணக்கு போட மாட்டான். கடை வாங்கினா கூட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்றது லட்சத்துல ஒருத்தர் சொல்றேன். பொதுவான குணங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க வருமானம் நல்லா பார்த்துருவாங்க, இடப்புறக்கரா இருப்பாங்க, ஹோட்டல் தொழில் செய்வாங்க, நீர் வியாபாரம், பால் வியாபாரம், பழ வியாபாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா செய்வாங்க. பெரிய தொழில்களா இருப்பாங்க. உதாரணம் வந்து ஜவுளி தொழில், இந்த பெயிண்டிங் தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் இவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் நீர் வியாபாரம் சொன்னேன். ஒரு இடத்துல போர் போட்டு அந்த போர்ல தண்ணி எடுத்து இந்த வாட்டர் சப்ளை இதெல்லாம் வந்து செஞ்சு நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம். சொந்தமா இடப்புலன்கள்லாம் இருக்கும், பிறக்கும் போதே இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறதுனால வீடு வாசல் சொத்து சுகத்தோடு தான் மேக்சிமம் பிறப்பாங்க. 90% அப்படிதான் இருப்பாங்க. 10% இதெல்லாம் இல்லாம பிறந்து வந்துருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. மேக்சிமம் வந்து சொத்து சுகம் வீடு வாகனம், சொந்த வீடு இல்லாம இருக்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. தாத்தா பாட்டி பேரை முத்திரை பதிக்கிறவங்க, இன்னொருடைய பேரன் அப்படின்னு தாத்தாவுடைய பேரை முத்திரை பதிக்கிறவங்க இந்த லக்னக்காரன். வியாபாரிங்க, அனுமான தொழில். அனுமானம்னாக்கா யூகம், அதாவது ரேஸு, குதிரை ரேஸு, லாட்ரி, அந்த யூகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். யூகிச்சு அதை இந்த இது இப்படிதான் வரும் அப்படின்னு யூகிச்சு அதை செய்யறவங்க, அந்த மாதிரி மதியூகம் உள்ளவங்க. வக்கீல், ஜட்ஜு, அப்புறம் கிராம நிர்வாக அதிகாரி, பிஏஓ அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஊர் நிர்வாகி, ஊர் காவலர்கள் கூட சொல்லலாம். ஒரு எல்லை காவல், அப்படி மிலிட்ரி, இராணுவம் இதெல்லாம் பணியாற்றுவாங்க. டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இவங்கெல்லாம் அந்த மாதிரி லக்கணத்தை போலவங்க இருப்பாங்க. ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. ஆனா தனக்குன்னு வரும்போது சில விஷயங்களை வந்து தேவையாம, தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாம சில எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனாலும் நல்ல பேர் தான் இருக்கும், அவங்களுக்கு கெட்ட பேர் இருக்காது. அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களால முடியும், வேற யாராலும் இது முடியாது. ரொம்ப யோகமான ஜாதகம் உள்ளவங்க, நல்ல மனைவி மக்கள் உள்ளவங்க. மனைவி மக்கள் மேல தனி பாசம் இருக்கும். மனைவி விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. தனி பாசம் இருக்கும், பட்டு ஜாஸ்தியா இருக்கும். நாளைக்கு நடக்கும் அப்படின்னு யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பத்தை கொண்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல இத்தனை நாள்ல இருக்கணும்னு முடியுமா, அத்தனை நாள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இது நடக்கும்னு தெரியும். அப்புறம் அங்க இருந்து அப்படியே பேச்சாய் போயிட்டே இருப்பாங்க. சிறப்பான அறிவு கொண்டவங்க, நேர்மையான சிந்தனை கொண்டவங்க, குடும்பத்துக்காக சில நன்மைக்காக சில வருமானங்கள் பார்ப்பாங்களே ஒழிய ரொம்ப நேர்மையானவங்க. வழிபாடுன்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பா கொடுக்கும். மகர லக்னம், லக்னாதிபதி சனி பகவான். ரொம்ப உழைப்பாளி, கடினமான உழைப்புள்ளவங்க. நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுக்கு கட்டுப்பட்டு போறவங்க. தேவையில்லாம பொய் பித்தலால பேச மாட்டாங்க. பொய் பேச பொய்யான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி கரெக்டா பேசுவாங்க. அந்த பொய்ய உண்மையாவே பண்ணிடுவாங்க. தான் சொன்ன பொய்ய
4 பேர் முன்னாடியோ ஒரு கூட்டத்திலேயோ ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னா அது ஆமா சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த இது கொண்டு வந்து அந்த போக்கஸ் கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ளவங்க. கொஞ்சம் கடும் கோபம் உள்ளவங்க. கோபம்னா அது எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, பட்டு பட்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா சரியா தான் இருக்கும். அவங்க ஏன் அப்படி பேசலாம்னு சிந்திச்சிங்கன்னா சரியா இருக்கும். என்ன உங்களுக்கு தனக்கு ஒரு காரியம் பிடிக்கலைன்னா செய்ய மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல பிறந்து 4 அண்ணன் தம்பிங்க, 2 அக்கா தங்கச்சிங்க, அம்மா அப்பா எல்லாம் இருந்தாலுமே தனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய பிடிக்கலன்னா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. திறமையானவங்க, கொஞ்சம் உயரமானவங்க, படிப்பறிவு உள்ளவங்க, விஞ்ஞானம் கலந்தவங்க, எது யதார்த்தமோ எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை பேசுறவங்க, நல்ல லட்சணமா இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் முகம் வட்டமா இருக்கும், நெத்தி பறந்த நெத்தியா இருக்கும், கண்கள் விசாலமா இருக்கும், பேச்சு உதடுகள் கொஞ்சம் தடித்து கருத்து இருக்கும், பேச்சு கொஞ்சம் தடபடன்னு வரும். இந்த மாதிரி இருப்பாங்க. தாயார் மேல மரியாதையெல்லாம் இருக்கும், வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப பாசத்தை பொழிகிறவங்களா இருப்பாங்க. சனியை பொறுத்து, லக்னாதிபதியை பொறுத்து தாய் தகப்பன் மேல பாசம் இருக்கிறது வெளிக்காட்டாததும் அதுக்கப்புறம் தான். நேர்மையான குணம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். உழைப்பாளியா சொன்னேன் இல்லையா, உழைப்புக்கு எடுத்துக்காட்டுவங்க தான். ஒரு வேலையை கொடுத்துட்டா 10 நாளோ 5 நாளோ 1 மாசம்னு ராப்போலா கண் விழித்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சு அதை ஒப்படைச்சிருவாங்க. வருமான விஷயத்துல கொஞ்சம் ஏமாளிங்க தான். சம்பாரிச்சு பிற்காலத்துல பெருசா வந்துட்டாலுமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வருமான விஷயத்துல ஏமாளிங்க தான். 32, 35க்கு மேல சிறப்பான வாழ்க்கை உள்ளவங்க, நல்ல மனைவி, லட்சணமான மனைவி, நல்ல குழந்தைங்க, அறிவாற்றலான குழந்தைங்க பெற்றிருக்கக்கூடியவங்க, நல்ல தொழில், சிறப்பான தொழில் உள்ளவங்க, ஜவுளி தொழில், நகை வியாபாரம், வெள்ளி தங்க வியாபாரம், இதெல்லாம் அமைப்படலாங்க. அதே நேரத்தை கண்மூடித்தனமா சில வேலையை செஞ்சு முடிக்கிறவங்க, அவசரத்துல யாரோ சொல்லிட்டாங்கிற அவசரத்துல கண்மூடித்தனமா சில வேலை செஞ்சு முடிப்பாங்க. ஆனாலும் அதுல இருந்து எப்படி வரணுமோ அவர் வெளில வந்துருவாங்க. வெளில சரியான ஒரு முறையில அந்த வருமானத்தை பார்த்துருவாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அந்த மாதிரி குணப்படுத்துவாங்க. வழிபாடுன்னு பாத்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் வழிபாடு, அறிவு தேவையான சரஸ்வதி வழிபாடு, இது ரொம்ப சிறப்பா இருக்கும், மேன்மை தரும். கும்பலகணம், இவங்களுக்கும் லக்னாதிபதி சனிதான். ஆனா மகரத்துடைய குணாதிசயம் வேற, கும்பத்துடைய குணாதிசயம் வேற. மகரம் எதா இருந்தாலும் படப்படன்னு வெளியில பேசும், கும்பம் அப்படி பேசாது, எல்லாம் உள்ளேயே வச்சிடும், வெளியில அதை வெளில சொல்லாது. ரகசியமா பிளான் போட்டு ரகசியமா செய்யக்கூடியது. 1000 விஷயம் மனசுக்குள்ள சேர்ந்தாலும் வெளில சொல்லாது, வெளில சொல்லாம சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க. நல்ல தெய்வீக ஆற்றல் பொருந்தியவங்க, முருகப்பெருமான் மேல தனி ஈடுபாடு கொண்டவங்க, கடலோரம் இருக்கக்கூடிய தேவதைகளை விரும்பி வணங்கக்கூடியவங்க. தொழில் பாத்தீங்கன்னாக்க இரும்பு, மணல், ஜல்லி, செங்கல், இது சார்ந்த தொழிலா இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க பெரிய கட்டட கான்ட்ராக்டர், பெரிய பெரிய என்ஜினியரிங் தொழில் இதெல்லாம் செய்யறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சாதாரண மேஸ்திரியில இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பெருசா செய்யற அந்த இது வரைக்கும் உங்களால முடியும். அந்த அளவுக்கு வசந்துருவாங்க வாழ்க்கையில. சாதாரண நிலையில இருந்து வாழ்க்கையில வசந்துருவாங்க. எப்படியும் வருமானம் பார்த்துருவாங்க, கஷ்டப்படாம வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க. தாயார் தாப்பனார் மேல ஒரு கொஞ்சம் பாசம் உள்ளவங்க தான், நல்லா பார்த்துக்குவாங்க தாப்பனார் தாயார். அறிவாளிங்க, புத்திசாலிங்க, மதியுகம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அறிவு கூர்மைன்னு சொல்லுவாங்க.
இந்த அறிவு கூர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பம் தான். தனிச்சிறப்பு. தனக்குன்னு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. வீடெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, மிக பிரம்மாண்டமா இருக்குது. ரொம்ப சிம்பிளா தான் பதார்த்தம் சம்பாதிக்கிறான், ஏதோ பரவாயில்ல அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்பாங்க. அந்த சொற்ப வருமானம் உதாரணம் மாசம் ஒரு 30,000 வருமானத்தை வச்சுக்கிட்டு 30 லட்சம் வீடு, எல்லா ஜாமானம் வாங்கி போட்டு வீடு கட்டி ரொம்ப சிறப்பா குடிபோகக்கூடிய அமைப்புள்ளவங்க. வீட்டை சுற்றி மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் வச்சு அலங்காரமா வீடு கட்டி முன்னாடி ஒரு ஊஞ்சல் கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடியவங்க. மனைவி மக்கள் மேல கொஞ்சம் பிரியமா உள்ளவங்க. மனைவினா மனைவி ரொம்ப லட்சணமா இருப்பான். இவரு மாநிலமா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் மனைவி மட்டும் ரொம்ப லட்சணமா அழகா இருப்பாங்க, மகாலட்சுமி சுத்தம் இருப்பாங்க. இவருக்கு சுக்கிர பகவான் நிறைய வாரி கொடுப்பார். இந்த லக்னத்துக்கு சுக்கிர பகவான் வாரி கொடுக்கறதுனாலே நல்ல அழகான வீடு, அழகான மனைவி, அழகான குழந்தைங்க இதெல்லாம். தாயார் தனிப்பட்டு உள்ளவங்க, அவங்க மேல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம அவங்கள கொண்டு வந்துருவாங்க, நல்லா கவனிப்பாங்க. இவங்கள அப்படித்தான் சிறு வயசுல கொஞ்ச நாள் பாட்டி வீட்டுல வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அம்மா வீட்டுல இருப்பாங்க, அம்மா அப்பா கூட இருப்பாங்க. அந்த மாதிரி பிறக்கும் போதே சிலருக்கு சொத்து புத்தகம்லாம் இருக்கும், சொந்தமா வீடு, வாகனம், வண்டி வசதிலாம் இருக்கும். ஒரு சிலருக்கு அது இருக்காது. மற்றபடி ரொம்ப சிறப்பான லக்னம், மனைவி மக்கள் மேல பாசம் உள்ளவங்க, சிறப்பான தொழில் செய்யறவங்க, வருமானம் எக்கச்சக்கமா பார்க்கக்கூடியவங்க, நல்ல சுபகாரிய பரன் இவங்களையும் சொல்லலாம். ஒரு காரியத்தை கொடுத்தா, பொதுவா ஒரு காரியத்தை கொடுத்தா சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உள்ளார். தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். மீன லக்னம், லக்னாதிபதி குரு பகவான். இவங்க குரு, உலகத்துக்கே குருன்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா லக்னாதிபதியே குருங்கிறதுனாலையும் மீன லக்னம்ங்கிறதுனாலையும் உலகத்துக்கே குரு. எப்படி குரு ஆவாங்க? சாதாரணமா குரு ஆக முடியாது. வாழ்க்கையில நிறைய பட்டு தெளிவாகி ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சு அதை அனுபவப்பட்டு பற்றறிவு அதை பாடமா எடுத்துக்கிட்டு வருத்தப்படாம அந்த விஷயத்திலிருந்து வெளியில மற்றவங்களுக்கு எடுத்து உபதேசிக்கக்கூடிய குரு. ஆனால்தான் லோக குரு அப்படிம்பாங்க. உலகத்துக்கே குருவா இருப்பாங்க. உபதேசத்தில் செய்யறவங்க, கோவில் பூசாரிகள், கோவில் நிர்வாகிகள், பொதுவான ஒரு காரியங்களை செய்யறவங்க, அறிவு ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அறிவுனா சிறப்பான அறிவு படைத்தவங்க, கூர்மையான அறிவு படைத்தவங்க, தன்மையான அறிவு படைத்தவங்க, அந்த அறிவு வச்சுட்டு உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க, என்ன நல்லது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் இந்த மீனலக்னத்தை பண்றவங்க. குடும்ப வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. 7ஆம் இடம் புதனுடைய வீடுங்கனால மனைவி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா செயல்பட்டாங்கன்னா போதும், குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல குழந்தைங்க, நல்ல அறிவாளிங்க, அறிவாள குழந்தைகளை வளர்ப்பாங்க. காசு பணத்தை வளர்க்க மாட்டாங்க. தன்னுடைய சொத்து பொறுத்து பண விஷயத்தை கொடுத்து குழந்தைங்க வளர்க்கறது இல்லை, அறிவால வளர்க்கறது, அறிவை சொல்லி கொடுத்து அறிவை போதிச்சு வளர்க்கறது, இதெல்லாம் மீனலக்னத்துக்கு தான் இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு முருகன் நல்ல உதவி பண்ணுவார். இவங்க பிறந்ததிலிருந்தே முருகப்பெருமான் இவங்கள்ட்ட பேசுவார். ஆக தெய்வீக ஆற்றலும் மிக்கவங்க, உபதேசிகள், நல்ல கல்வி உள்ளவங்க, நல்ல தெளிவான கல்வி, உயர்கல்வி, ஞானம், அறிவு எல்லாம் உள்ளவங்க. பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், சிறந்த ஒரு வைத்தியர்னு சொல்றேன், சிறந்த வைத்தியர், சித்த வைத்தியர், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதன் மூலம் நல்ல வருமானம் பார்க்கறது, சிவப்பு நிற பொருட்களை விற்று அதன் மூலம் வருமானம் பார்க்கறது,
நகை வியாபாரிங்க, சினிமா துறை, சினிமா துறையில மிக ஆற்றலோட செயல்படுவாங்க. புதுவிதமான கலை நுணுக்கங்களோட சில படங்களை இயக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் மேல்நகர்ல பிறந்திருப்பாங்க. செல்வாக்கு மிக்கவங்களா இருப்பாங்க. தனித்தன்மையோட வாழக்கூடியவங்க. அறிவாளிங்கன்னா அவ்வளவு அறிவு இருக்கும். வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்களே ஒழிய, இதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நான் அறிவாளி அப்படின்னு காட்டிக்க மாட்டாங்க. நம்ம போய் தேவைப்பட்டு நம்ம ஏதாவது கேட்டோம்னா நமக்கு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நான் அப்படி பட்டுட்டேன்ப்பா, நீ இப்படி அப்படி சொல்லுவாங்க. நான் அறிவாளின்னு சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா அறிவாளி. இவங்களுக்கு இடப்பொருள்கள்லாம் நல்லாவே இயற்கையாமே அமையும். தெய்வீக ஆற்றல் மிக்கவங்க, நல்ல எழுத்தாளர்கள். எழுத்து, கதை, கவிதை இதெல்லாம் நல்லா வரும். நல்ல பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், கைதேர்ந்த அரசியல்வாதிகள் மேல்நகர்ல பண்ணிருப்பாங்க. அவங்க அரசியல்ல ஆசைப்பட்டு அந்த பதவி இந்த பதவின்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா நல்ல அரசியல்வாதியா இருப்பாங்க. மக்களுக்கு உதவி பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. மனைவி மக்கள் சிறப்பான மனைவி அமைவாங்க. நல்ல குழந்தைங்க இருக்கும். தாயார் தப்பினார் நல்லா பார்த்துக்குவாங்க. நம்ம இருப்பாங்க. நல்ல வளர்க்கப்பட்ட குழந்தைங்க, அது ஒரு முக்கிய காரணம். ஆசிரியர்களாலையும் தாய் தப்பனாலையும் பெற்றோர் பெரியவர்களாலையும் நல்லா வளர்க்கப்பட்ட குழந்தைங்கள்னால ரொம்ப தெளிவா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க. வழிபாடுன்னு பாத்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் வழிபாடு, தாமரை வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி, வெண்தாமரை சரஸ்வதி வழிபாடு ரொம்ப சிறப்பத்தம்.